ஒன்டேரியோவில் யூஸ் கார் வாங்குறது லாபம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ பெரிய ராங் கன்செப்ட்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இந்த வீடியோ இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படலாம். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நார்மலாக கார் வாங்கக்குள்ள அநேகமாக நாங்கள் பார்க்குற விஷயம், காருக்கு ஏதாவது வாரண்டி வருதா, காரை ஃபுல் கேஷுக்கு எடுக்க போகிறோமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் மந்த்லி பே பண்ண போகிறோமா, மந்த்லி பே பண்ணக்குள்ளே எவ்வளோ பேமெண்ட் அமௌண்ட் வருது, இந்த காருக்குரிய பார்ட்ஸுகள் ஈஸியாக எடுக்கலாமா, இதில் மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரி வரும், இந்த மாதிரி விஷயங்களே அநேகமாக எல்லாருமே நார்மலாக பார்ப்பாங்க. இது பார்க்குறது பிள்ளையான்னு அப்படிங்கன்னு சொன்னால் இல்லை, இது நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஆனால் இது மட்டும்தான் பார்க்கணுமான்னு கேட்டால் இல்லை, இதை தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த கார் எவ்வளவு இன்சூரன்ஸ் காஸ்ட் பண்ண போகுதுங்கிறது. ஒன்டேரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸுங்கிறது உங்களோட டிரைவிங் ரெக்கார்டில் மட்டும் இல்லை, உங்களோட டிரைவிங் ரெக்கார்ட், நீங்கள் இருக்கிற ஏரியா ப்ளஸ் நீங்கள் எடுக்க போகிற கார் 3லையும் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தங்கியிருக்கு. இந்த வீடியோவில் நான் நார்மலாக கார் வாங்குற கன்செப்டை 3 கேட்டகரிக்குள்ளே பிரித்து அதில் கார் அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கு முடிய போகிற இன்சூரன்ஸை வச்சு நான் எவ்வளவு டோட்டல் முடியுங்கிறத இந்த டாலர் சைன் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது கேட்டகரி, நீங்கள் பிராண்ட் நியூ வெஹிக்கிளை ஃபைனான்ஸுக்கோ லீஸுக்கோ எடுக்கீங்கன்னு வைப்போம். நீங்கள் பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுக்கிறதால உங்களுக்கு மந்த்லி ஃபைனான்ஸ் அமௌண்ட் அப்படி லீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடையாக தான் வரும். அதனால் இதுக்கு 3 டாலர் சைன் போடுறேன். ஆனால் கம்பேர்ட் டு யூஸ்ட் வெஹிக்கிள், நீங்கள் பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுக்கக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் குறைய வரும். என்ன காரணம்னு சொன்னால் உங்களோட வெஹிக்கிள் பிராண்ட் நியூங்கிறதால நிறைய வாரண்டிஸ் இருக்கும், ப்ளஸ் அநேகமாக பழுதாகாது, நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதுக்காக நார்மலாக அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யூஸ்ட் வெஹிக்கிளை விட பிராண்ட் நியூ வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் குறைய தருவாங்க. ஆனால் குறையன்னு சொன்னால் பயங்கர குறைய எடுக்க முடியாது. என்ன சொன்னால் நீங்கள் இங்கே ஃபைனான்ஸோ லீஸோ பண்ணக்குள்ளே நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். கம்பேர்ட் டு ஒன் வே இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் கோர்ஸ் தான். அதனால் இதுக்கு நான் 2 டாலர் சைன் போட்டிருக்கிறேன். ரெண்டாவது கன்செப்ட், நீங்கள் ஒரு 5 to 10 வருஷம் ஓல்டான ஒரு கார் ஒன்றை நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னு வைப்போம். பிராண்ட் நியூ காரை ஃபைனான்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் யூஸ் காரை ஃபைனான்ஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வர ஃபைனான்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் குறையத்தான் வரும். அதனால் இங்கே 3 டாலர் சைன் போட்டிங்க, இங்கே 2 டாலர் சைன் போட்டிருக்கிறேன். ஒன்டேரியோவில் இருக்கிற நிறைய பேர் செய்கிற மடத்தனம் என்னென்னு சொன்னால் இதை மட்டும்தான் அவங்க கருதி கொள்ளும். அதாவது பிராண்ட் நியூ வாங்குறத விட யூஸ் கார் ஒன்றை ஃபைனான்ஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு மந்த்லி பேமெண்ட் குறைய வரும்னு சொல்லி. ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிராண்ட் நியூ வாகனத்துக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ் ரேட்டை விட கூடுதலாக யூஸ் காருக்கு இன்சூரன்ஸ் ரேட் போடுவாங்க. எவ்வளோ கூடுதலாக வரும்னு சொல்லி எல்லாம் சில நேரம் குறைவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அநேகமாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ வெஹிக்கிளை விட யூஸ் காருக்கு இன்சூரன்ஸ் கூட. இப்போ உங்களுக்கு கேஷ் கொடுத்து கார் எடுக்கிறதுக்குரிய போதிய வசதி இல்லை. ஒரு 5,000-6,000 டாலர்ஸுக்கு கேஷ் கார் எடுக்கிறதுக்கு வசதி இல்லை. நீங்கள் கார் எடுத்து ஊபரோ ரைட் ஷேரோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊபர் லிஃப்ட் பண்ணுற ரைட் ஷேரோ அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது செய்ய போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ஓல்டான வாகனங்கள் உங்களுக்கு எடுக்க முடியாது. இதை பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுக்கணும், இல்லாட்டி ஒரு 5 to 10 வருஷம் ஓல்டான கார் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஃபைனான்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதுக்கு வரப்போகிற இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே ஃபைனான்ஸ் கூடன்னு சொன்னாலும் இன்சூரன்ஸ் குறைய, இங்கே ஃபைனான்ஸ் குறையன்னு சொன்னாலும் இன்சூரன்ஸ் கூட வரும். ஆனால் இதே இது நீங்கள் யூஸ்ட் காரோண்ட கேஷுக்கு எடுக்க போகிறீங்க, நல்லா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டான காரோ ஒரு 5,000-6,000 டாலர்ஸுக்கு கேஷுக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் மாதம் பே பண்ண வேண்டிய எந்த விஷயமும் இல்லை. ஒன் டைம்லேயே ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் இதுக்கு 1 ஸ்டார் போட்டிருக்கிறேன், 1 டாலர் சைன் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் கேஷுக்கு எடுக்கிற காருங்கிறதால நீங்கள் விரும்பினா நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸும் போடலாம், ஒன் வே இன்சூரன்ஸும் போடலாம். நார்மலாக சின்ன அமௌண்ட்டுக்கு எடுக்கக்குள்ளே நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ஒன் வே இன்சூரன்ஸ் போடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போடுறதை விட ஒன் வே இன்சூரன்ஸ் போடக்குள்ளே உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் குறைய வரும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் எது உங்களுக்கு மிகவும் காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷனாக இருக்கும்னு சொன்னால் கேஷுக்கு கார் ஒன்று வாங்கி ஒன் வே இன்சூரன்ஸ் போடுவீங்கன்னு சொன்னால் மிகவும் சீப்பான ரேட்டில் நீங்கள் கார் வாங்கலாம். ஆனால் கட்டாயம் உங்களோட கார் ஒரு 5 to 7 வருஷத்துக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி பிராண்ட் நியூவாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்களோட ஃபைனான்ஸ் அமௌண்ட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி மந்த்லி கோஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து அதில் எது பெட்டர், உங்களுக்கு பிராண்ட் நியூ எடுக்கிற பெட்டரா இல்லை யூஸ் கார் எடுக்கிற பெட்டராங்கிறத தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. இதை தாண்டி அடிஷனலாக ஒரு விஷயம் ஒன்று தாக்கம் செலுத்தும், அதுதான் மெயின்டெனன்ஸ். நீங்கள் பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுக்கக்குள்ள நிறைய வாரண்டிஸ் கிடைக்கும், ஆனால் நீங்கள் யூஸ் வெஹிக்கிள் எடுக்கக்குள்ள அநேகமாக வாரண்டிஸ் இருக்காது. ப்ளஸ் ஆல்ரெடி உங்களோட வெஹிக்கிளை பாவிச்சால் எப்படி பாவிச்சேன்னு தெரியாது. ஸோ அதனால் மெயின்டெனன்ஸில் வரதுக்குரிய சான்சஸ் கூட. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால், உங்களால் முடியும்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் யூஸ் கார் ஒன்று எடுத்து ஒன் வே போடுறது பெட்டர். அதே அப்படி முடியாது உங்களுக்கு 5 to 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற கார் வேணும்னு சொன்னால்
நீங்கள் பிராண்ட் நியூ காருக்கு போகிறது பெட்டர். அப்படி இல்லை இந்த கட்டத்தில், அதாவது உங்களுக்கு பிராண்ட் நியூ கார் எடுக்கிறத விட டோட்டல் அமௌண்ட் யூஸ் கார் எடுத்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுல வருதுன்னா மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு போகிறது பெட்டர். ஸோ நீங்கள் கார் ஒன்று எடுக்க போகக்குள்ள ஜஸ்ட் மந்த்லி ஃபைனான்சிங் காஸ்ட்டை வச்சு மட்டும் டிசைட் பண்ணாமல் அதுக்கு வரப்போகிற இன்சூரன்ஸ் காஸ்ட்டையும் வச்சு எந்த கார் எடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்கள் ப்ரோக்கரேஜில் நாங்கள் 30 கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுக்க போனாலும் சரி, யூஸ் வெஹிக்கிளில் ஃபைனான்ஸுக்கு எடுக்க போனாலும் சரி, யூஸ் வெஹிக்கிளில் கேஷுக்கு எடுக்க போனாலும் சரி, நீங்கள் எடுக்க போகிற காரில் வின் நம்பரை கேட்பீங்கன்னு சொன்னால் எல்லா டீலர்ஷிப்லேயும் வின் நம்பரை ஆஃபர் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்களே காரில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். காரில் முன்னுக்கு விண்ஷீல்டு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்புவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த காருக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் ரேட் வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதை வச்சு நீங்கள் அதுக்கு பிறகு அதை கேஷுக்கு எடுக்கிறதா அல்லது பிராண்ட் நியூ காருக்கு போகிறதா இல்லை யூஸ் காருக்கு போகிறதான்றதை நீங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம். ஸோ காரை புக் பண்ணுறதுக்கு முதல் உங்களோட இன்சூரன்ஸ் ரேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போய் உங்களோட காரை புக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இன்சூரன்ஸ் ரேட்டை 30 கம்பெனிஸில் செக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் மேலே இருக்கிற என் வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நேமில் இருக்கு என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ். நீங்கள் கார் எடுக்கும்போது பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுப்பீங்களா, யூஸ் வெஹிக்கிளை ஃபைனான்ஸ் பண்ணுவீங்களா, அப்படி யூஸ் காரை கேஷுக்கு எடுப்பீங்களாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது அட்வைஸ் நான் சொல்லாதது உங்களுக்கு தெரியும்னு சொன்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மற்ற பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். பை.